இந்தியாவில் அவங்க பருப்பு வேகாதுன்னு திரும்பி இங்கிலாந்து டீமுக்கு நிரூபிச்சிட்டாங்க நம்ம டீம் இந்தியா. இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்குமான முதல் T20 போட்டி நேற்று கொல்கத்தா நடந்துச்சு. டாஸ் வின் பண்ண டீம் இந்தியா முதல்ல பவுலிங் தேர்ந்தெடுத்தாங்க. இங்கிலாந்து ஓப்பனர்ஸான பின் சால்ட்டையும் பென் டெக்கட்டையும் அக்ஷிப் சிங் பவர் பிளே விக்கெட் எடுத்து பவர் பிளேயை ஃபயர் பிளே ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்து வந்து ஹாரி புருக்கும் லிவிங்ஸ்டன் நல்லா பிளே பண்ணுவாங்கன்னு பார்த்தா வருண் சக்கர் ஒரு சுழலில் மாட்டி 2 பேர் விக்கெட் கொடுத்துட்டு போக இங்கிலாந்து அணி 74க்கு 4 ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருவாங்க. ஒரு கேப்டனா பொறுப்பா பிளே பண்ணி ஜாஸ் பட்டல் அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அவர் கூட அண்ணா ஜேக்கப் பத்தல் விக்கெட் எடுத்து ஹார்திக் பாண்டியா அவர் ஒரு முறை மறைச்சிருப்பாரு. இந்த வருஷம் IPL RCBக்காக விளையாட போற 3 பிளேயர்ஸும் இந்த மேட்ச்ல ஃபெயிலியர் ஆக இந்தியாவுக்காக அக்ஷிப் சிங், ஹார்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி பவுலர்ஸ் எல்லாம் இந்த மேட்ச்ல கலக்கலா பர்ஃபார்மன்ஸ் பண்ண பட்லரோட அற்புதமான இன்னிங்ஸ்னால 20 ஓவர் முடிவில் இங்கிலாந்து 132 ரன் அடிச்சிருப்பாங்க. இந்தியாவுக்காக ஓப்பனிங் வந்த சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் அதிரடியா பிளே பண்ணி ஜோப்ரா ஆர்ச்சர் ஒரு விக்கெட் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அடுத்து இந்த கேப்டன் சூரியகுமார் அதை அதிரடியா பிளே பண்ணுவார்னு பார்த்தா அவர் டக் அவுட் ஆகிட்டு போக ஜோப்ரா ஆர்ச்சரோட கம்பேக் இந்த போட்டில் சிறப்பாக இருந்திருக்கும். அபிஷேக் சர்மா ஒரு பக்கம் அதிரடியா பிளே பண்ணி 34 பால்ல 79 ரன்ஸ் அவுட் ஆகிட்டு போக அடுத்து வந்து ஹார்திக் பாண்டியா திலக் வர்மா நிதானமாக பிளே பண்ணி ஒரு 13 ஓவரில் இந்த ரன்னை சேஸ் பண்ணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் டீம் இந்தியா அந்த போட்டியை ஜெயிச்சிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மேட்சுக்கான பிளேயர் ஆஃப் த மேட்சை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி வாங்கியிருப்பாரு. 5 மேட்ச் பண்ண T20 சீரீஸை டீம் இந்தியா 1-0 இப்போ லீட் பண்ணுறாங்க. 2000 T20 போட்டி சென்னை சேப்பாக்கில் 25 இரவு 7 மணிக்கு நடக்க இருக்கு. அந்த போட்டியில் யார் வின் பண்ணுவாங்க? RCB வாங்கின பிளேயர்ஸ் அடுத்த மேட்ச் ஃபார்முக்கு வருவாங்களா? சூரியகுமார் அதை கம்பேக் அடுத்த மேட்ச் கொடுப்பாரா? வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?